போட்டி வந்து தாவேக்காக்கும் திமுகக்கும் தான், அதுல மாற்று கருத்து இல்லவே இல்லை. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். நானில என்ன நடக்குது தெரிந்து கொள்ள உடனே கால் பண்ணுங்க. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. இல்ல, செயல் வீரர்களுக்கு முதல்ல சொல்லணும் இல்லையா? இல்ல, நாங்க சொல்லி அப்படி புரிஞ்சு அதை தான் அரசியலாவே பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, உங்க ஒரு சின்ன வார்த்தை சொன்னா போதும், திமுக ஒரு தீய சக்தி, ஓம் சக்தி பராசக்தின்றது குழந்தைங்க சொல்லுது. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. நீங்க என்னைக்காவது எனக்கு XYZ எம்எல்ஏ வரணும் இல்ல ஏபி எம்எல்ஏ வரக்கூடாதுன்னு ஓட்டு போட்டுருக்கோமா? எனக்கு எம்ஜிஆர் முதல்வர் ஆகணும், எனக்கு அம்மா ஜெயலலிதா முதல்வர் ஆகணும், இல்ல கலைஞர் ஆகணும், இன்னைக்கு விஜயன் ஆகணும். அந்த தலைவர் நேர்மையா இருந்தா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா ரெப்ரசன்டேட்டிவ்ஸும், அந்த கட்சியில தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் நேர்மையா இருப்பாங்க. அப்ப அந்த தலைவர் நான் நேர்மையா இருக்கிறேன்ற கமிட்மெண்ட் எல்லார்ட்டையும் கேட்டு வாங்குறாரு. தட் இஸ் வாட் இஸ் அந்த அக்கௌண்டபிலிட்டி அவர் மீன் பண்றது. இந்த முதல்வன் படத்துல ஒரு சீன் வரும் பாருங்க, எல்லா கேள்வியும் கேட்டு முடிச்சுட்டு எல்லா அமைச்சர் மேலையும் பேர் போட்டுட்டு கடைசியில் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார் முதல்வர். பார்த்தோம், கார்பரேஷன்ல ஒரு வேலை எடுத்தோம்னா இன்னாருக்கு இத்தனை பெர்சன்டேஜ் இவ்வளவு ஒதுக்கணும்னு அஇஅதிமுக ஒரு ஃபார்மெட் இருக்கான், திமுக ஒரு ஃபார்மெட் இருக்கான். அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னது என்னன்னா, களத்தில் இருக்கோம். நாங்கள் வந்து 234 தொகுதியும் ரொம்ப க்ளோஸாக ரொம்ப டைட்டாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் தாவேக்கான்ற கேள்வி முன்வைக்கும் போது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், ஒய் நாட் தாவேக்கான்னு மக்கள் கேட்குறேன். இவங்களுக்கு தான் போட்டுட்டோமே, பார்த்துட்டோமே, இவங்களால என்ன முடியும்னு தெரியுமே. அப்போ அவருக்கு அந்த வாய்ப்புக்கு அவருக்கு அந்த உரிமை இருக்கானா? உரிமை இருக்கு, அவர்கிட்ட கொடுப்போம். அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம்னு கேட்குறேன். சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு திமுக காரர் சொன்னது, வட சென்னையை சேர்ந்த ஒருத்தர், பொதுமக்கள் தாவேக்காக்கு வாக்களிக்க போறாங்க, கட்சிக்காரர்களும் தாவேக்காக்கே, ஐ மீன் திமுக அதிமுக சேர்ந்த கட்சிக்காரர்களும் தாவேக்காக்கு போயிடாம பார்த்துக்கங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனா 1977 இதே கதை தான். 4 முனை போட்டி, இன்னைக்கு 4 முனை போட்டி. அன்னைக்கு வந்து ஆண்டுகிட்டு இருந்த திமுக, இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்க திமுக. அன்னைக்கு ஆட்சியை இழந்த ஆன்டிங்க பெரிய கட்சியா இருந்த ஒரு காங்கிரஸ், இன்னைக்கு அதே மாதிரி ஒரு கட்சி. ஜூனியர் பார்ட்னர் ஒரு கட்சி ஜனதா, இன்னைக்கு அதே மாதிரி ஒரு பார்ட்னர். இப்படி 4 முனை போட்டியா இருக்கும்போது என்ன சொன்னாங்க, கூட்டணி எங்க, எப்படி ஜெயிப்பார் எம்ஜிஆர் அவர்கள், எப்படி மக்கள் அதை எடுத்துப்பாங்க? கேள்வி பதில் வரல. தலைவருக்கு 1 கோடி ஓட்டு, தொண்டருக்கு ஓட்டு இல்லையா என்ன? எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தானே. அப்ப அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் களத்துல பெர்சன்டேஜா காட்டப்படுது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு தாவேக்காவிலிருந்து திரு அனந்தஜித் அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்கிறது அப்படின்றது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனநாயகன் திரைப்படம். எப்போ எதிர்பார்த்தது இன்னும் தள்ளி போய்கிட்டே இருக்கு, இன்னும் சிக்கல் நீடிக்குது அப்படின்னு பாக்குறோம். உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு உங்களுடைய வட்டாரத்துல எல்லாம்? அரசியல் வேற, சினிமா வேற, அந்த தெளிவு இருக்கு எல்லாருக்கும். இங்கே எலெக்ஷன் ஒர்க் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு. தவறும் இது கோர்ட்ல இருக்கு இல்லைங்களா? ஸோ தீர்ப்பு வரட்டும், அது வரைக்கும் நம்ம சப்ஜுடிஸ் மேட்டர், அதுக்குள்ள நம்ம கருத்து சொல்றது சரியா இருக்காது. தீர்ப்பு வரட்டும், டீட்டெயில் பேசுவோம். இப்போ இந்த ஜனநாயகன் அப்படின்னு இதை தவிர்த்து கூட நம்ம அதை பேசும்போது, அண்மையில் விஜய் அவர்கள் பேசியிருந்தது நம்ம பார்க்குறோம். நான் வந்து ஊழல் செய்ய மாட்டேன், எனக்கு அவசியம் இல்லை, அந்த பணத்தை நான் தொட வேண்டியது இல்லைன்னு பல்வேறு விஷயங்கள் பேசினாரு. ஆனால் இந்த முறை அவருடைய பார்வை கொஞ்சம் மாறி இருக்கோ, இந்த முறை டிவிகேவா டிஎம்கேவான்றத ஒரு அழுத்தமா பேசல அப்படின்னு சில விமர்சனங்கள்லாம் பார்க்க முடியுது. ஸோ இந்த பக்கம் கம்மி பண்ணி அந்த பக்கம் வால்யூம் ஏத்துற மாதிரி மாத்துறாரு அவரு? இல்ல 100% இல்ல. போட்டி வந்து தாவேக்காக்கும் திமுகக்கும் தான், அதுல மாற்று கருத்து இல்லவே இல்லை. அது என்னன்னா வந்து அந்த மேடை என்ன நீங்க பார்க்கணும், அது வந்து செயல் வீரர்களுக்கான ஒரு கூட்டம். அதுல வந்து என்னென்னலாம் வந்து நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க, எப்படி இருக்கணும் அப்படின்றதான் அங்க கிட்டத்தட்ட ஒரு பயிற்சி பெற்ற மாதிரி விஜயண்ணாவே வந்து நின்று கோஆர்டினேட் பண்ற மாதிரியான ஒரு இடம். ஒரு பொதுமக்களுக்கான இடத்துல வந்து இது தாவேக்கா வர்சஸ் திமுக அப்படின்ற ஒரு இதுதான் களம், இப்படிதான் கலை யதார்த்தம் இருக்கணும் அப்படின்றத சொல்லி புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கு. அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அரசியல் களமாட வந்த கூட்டத்துக்கு அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு நீங்க செயல் வீரர்களுக்கு முதல்ல சொல்லணும் இல்லையா? இல்ல, நாங்க சொல்லி அப்படி புரிஞ்சு அதை தான் அரசியலாவே பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, உங்களுக்கு ஒரு சின்ன வார்த்தை சொன்னா போதும், திமுக ஒரு தீய சக்தி, ஓம் சக்தி பராசக்தின்றது குழந்தைங்க சொல்லுது. சோ கொண்டு போய் சேர்த்தாச்சு. சோ அதை தவிர வேற பேசவே இல்லையான்ற மாதிரி ஒரு கேள்வி இல்லாம இங்கே நம்ம என்ன நோக்கி வந்துகிட்டு இருக்கோம், அந்த இடம் வந்து நான் என்ன, மக்கள் என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க, நான் என்ன கமிட் பண்றேன், நான் அதவே உங்க எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறேன், அந்த கமிட்மெண்ட்டை எனக்கு கொடுங்க. இதுதான் அந்த இடத்துல நடந்ததுடைய சாராம்சமே. சோ அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு 100% ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு அக்கௌண்டபிளான ஒரு ஆட்சியை கொடுப்பேன்னு நம்புறாங்க. எனக்கு பணம் தேவையில்லை. ஆனா இங்க சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, அது இங்கே ஒரு கடைக்குள்ள நடந்து எனக்கு என்ன பொறுப்புன்னு கேட்பாங்க. அப்படிலாம் இருக்காது. நாங்க வந்த பிறகு அது ஒரு இடத்துலயும் எனக்கு தெரிஞ்சு ஒரு தப்பு நடக்க விட மாட்டேன், அப்படி ஒண்ணு நடந்தா அதுங்க இருக்க விட மாட்டேன். இது ஒரு கமிட்மெண்ட், பொதுமக்கள் கிட்ட கமிட்மெண்டா கொடுக்கறத தாண்டி அந்த செயல் வீரர்கள் கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கேட்டு வாங்குறாரு. அந்த இளைஞர்களை வந்து அரசியல் மயப்படுத்துறதை தாண்டி அந்த இடத்துல இதுதான் அரசியல், இதுதான் நீங்க இங்க இருந்து எதிர்பார்க்கணும், இதுக்குதான் வந்திருக்கிறோன்ற கமிட்மெண்ட் வாங்க.
வாங்குறாரு. எனக்கு அப்படிதான் அந்த இடம் புரிஞ்சுது. அந்த இடத்துல வந்து அது யாருக்கு எதிரான்ற நரேட்டிவ் இல்ல. இப்போ நீங்க வந்து இல்ல அங்கேயும் பேசப்படுது இல்லையா? இப்போ நீங்க வந்து அழுத்தத்துக்கெல்லாம் பயப்படுற ஆளா அப்படின்னு கேட்கும்போது, எந்த அழுத்தம் இருக்கு? எதுக்காக அவரு அத கோட் பண்றாரு அப்படின்னு புரியுது. அரசியல் நம்ம பேசிதான் ஆகணும். செயல் நான் திட்டத்தை என்ன சொல்ல மட்டுமே அங்க வரேன்னா, பேசலையே. இல்ல நீங்க அடிப்படையில இந்த இடத்துல ஒரு சின்ன கேப்னால தான் இந்த டவுட்டே உங்களுக்கு வந்திருக்கு. நம்மளால அதை ஃபில் பண்ணிடுறேன். நீங்க வந்து ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பர்டிகுலர் பார்ட்டியோட வந்து புரிஞ்சிக்க ட்ரை பண்றீங்க. அதுல தான் உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் வருது. தீய சக்தி அப்படின்னு சொல்லி முடிச்சார் இல்லையா, அது திமுக. அது வந்து ஒரு ஸ்பெசிபிக் டேர்ம். ஊழல் சக்தினா கிட்டத்தட்ட இன்னைக்கு நீங்க எல்லாருமே சொல்லலாம். பாஜக ஊழல் இல்லையா, கேள்வி இல்லையா? நீங்க அஇஅதிமுக ஊழல் கேள்விகள் இல்லையா? இல்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய திமுக ஊழல் கேள்விகள் இல்லையா? சோ ஊழல் சக்தின்றது ஒரு பொதுவான டேர்ம். அது இந்த மாதிரி ஊழல் பண்ணக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இப்படிதான் இருப்பீங்க, இதுதான் அரசியல்னா தாவேக்காத இதுக்கு போதும் ஒருபொழுதும் அனுமதிக்க போறதில்லை அப்படின்றது ஒரு ஜெனரிக் டேர்ம். தீய சக்தின்றது திமுக மட்டும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிபிக் டேர்ம். சோ நீங்க அந்த ஊழல் சக்தின்றது ஒரு பர்டிகுலர் பார்ட்டியோட நீங்க அலைன் பண்ணி பார்க்கறதுனால தான் என்ன அலைன்மெண்ட் மாறுதோ, ஓரியன்டேஷன் மாறுதுன்னு இல்ல. எல்லாரையும் சொல்றோம், திமுகவை இன்னும் பலமா எதிர்க்கிறோம். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ரைட். அப்படி இப்போ வந்து தாவேக்கா தவிர்த்து பெரும்பாலான கட்சிகள் எல்லாமே ஊழல் சக்திகள் தான் அப்படின்னு ஒரு டேர்ம்ல நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னா, அதிமுகவில் இருந்து வந்தவங்க மற்ற கட்சிகள்ல இருந்து வர்றவங்க எல்லாம் தாவேக்கால இணையறாங்க. அதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல இருந்து வர்றவங்களுக்கு ஒரு கிரீன் கார்டு அப்படிங்கும்போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல நான் அரசியலை புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நம்ம எப்பயுமே வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குது, நம்ம சொல்றோம் இது வந்து ஒரு கோர் டெமோக்ரஸி. நம்ம அடிப்படையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரதிநிதிகள் எம்சியில் ஆரம்பிச்சு ஊராட்சி மன்ற தலைவரோ மேயரோல இருந்து எம்எல்ஏ எம்பி வரைக்கும் நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா அந்த ரிப்பப்ளிக், இந்த நாட்டோட குடியரசுத் தலைவர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா இல்ல, பிரதமரையும் முதல்வரையும் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா இல்ல, நம்ம யாரை தேர்ந்தெடுத்தோமோ அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க யாரை எப்படி பார்க்கணும்னா அந்த தலைமை எப்படி கோஆர்டினேட் பண்ணுது, அந்த தலைமைக்கு கீழே இவங்க கோஆர்டினேட் ஆகுறாங்களா, இப்படிதான் நம்ம வந்து அடிப்படையில் ஒரு வாக்காளர் பிஹேவியர் அப்படிதான் இருக்கும். நீங்க என்னைக்காவது எனக்கு XYZ எம்எல்ஏ வரணும் இல்ல ஏபி எம்எல்ஏ வரக்கூடாதுன்னு ஓட்டு போட்டிருக்கோமா? எனக்கு எம்ஜிஆர் முதல்வர் ஆகணும், எனக்கு அம்மா ஜெயலலிதா முதல்வர் ஆகணும், இல்ல கலைஞர் ஆகணும், இன்னைக்கு விஜயன் ஆகணும். அப்போ அந்த தலைமை தான் அந்த கமிட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியது, அந்த தலைமை தான் அதுக்கு கடைசி வாக்காளர் வரைக்கும் அவங்க தான் ரெஸ்பான்சிபிளா இருக்க வேண்டிய, அக்கௌண்டபிளா இருக்க வேண்டிய ஒரு ஆள். அப்போ அந்த தலைமை சரியா இருக்கும் பட்சத்தில் அந்த கட்சியில அது சொல்லுவாங்க, வீட்டுல சிம்பிளா சொல்லுவாங்க, முன் சக்கரம் ஒழுங்கா போனா பின் சக்கரம் ஒழுங்கா போகுது. அது நீங்க ஒரு கூட்டணின்னு எடுத்தாலும் அந்த கூட்டணிக்கு தலைமையா இருக்கிறவங்க நேரா போனா அந்த கூட்டணி கட்சிகள் நேர்மையா இருக்கும். அந்த தலைவர் நேர்மையா இருந்தா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் அந்த கட்சியில தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் நேர்மையா இருப்பாங்க. அப்ப அந்த தலைவர் நான் நேர்மையா இருக்கிறேன்ற கமிட்மெண்ட் எல்லார்ட்டையும் கேட்டு வாங்குறாருன்னும் போது தட் இஸ் வாட் இஸ் அந்த அக்கௌண்டபிலிட்டி அவர் மீன் பண்றது. அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க நான் என்ன கேக்குறேன்னா, மத்த எல்லாரும் சொல்றாங்க பா இங்க இருந்து ஒரு ஊழல் அங்க இருந்து ஊழல், ஏப்பா நீங்க கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, உங்க பக்கத்துல வச்சு அவர் ஊழல் பண்ணாரு, நீங்க ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க தான் குற்றவாளி, அதை யார் சொல்றீங்களோ அவங்க தான் குற்றவாளி, நீங்க தான் அதுக்கு பொறுப்பாளி. இந்த முதல்வன் படத்துல ஒரு சீன் வரும் பாருங்க, எல்லா கேள்வியும் கேட்டு முடிச்சுட்டு எல்லா அமைச்சர் மேலையும் ஃபேர் போட்டுட்டு கடைசியில் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார் முதல்வர் பார்த்தோம். அது போலதான் அந்த இடம். இப்ப நீங்க வந்து யாரையோ கை காட்டுன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு வரல் காட்டுறீங்கன்னா 3 வரல் ஒன்ன காட்டிட்டு சொல்லுவாங்க, அதுதான் நடக்கும். அதனால அது வந்து தலைமை எப்படி வழி நடத்துச்சோ அது இன்னைக்கு தலைமை மாறும்போது அந்த தலைமை எப்படி வழி நடத்துமோ அதுதான் அதுக்கான பதிலா இருக்கும். அதனால தலைமையும் தலைவரும் நேர்கோட்டில் இருக்கும்போது பின் சக்கரங்கள் நேர்வழி செல்லும், அவ்வளவுதான் புரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப செயல் வீரர்கள் கூட்டத்துல பேசும்போது ஊழலை ஒழிக்க முடியுமான்னா முடியும், அது ஒரு ப்ராசஸ் அப்படின்றாரு. ஒரே நாள்ல முடியுமா முதல்வன் படத்துல வர மாதிரினா முடியாது, அது பிராக்டிக்கலா எல்லாருக்கும் தெரியும். பட் அதுக்கு நான் ஒரு கால வரையறை அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் சொல்லி இருக்காங்களா, இதுக்குள்ள நம்ம இது கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இன்டர்னலா இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்? இல்ல, அட் த ஏர்லியஸ்ட் இதுதான் புரிதல். முதல்ல வந்து புதுசா வரக்கூடிய தாவேக்கா ஊழல் மயப்படக்கூடாது, அதை கத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது, யாரும் கத்து கொடுக்க விடக்கூடாது. ஸோ அந்த பாடத்தை நீங்க படிக்க போறதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸா வர வேண்டியவங்களுக்கு அந்த இடம் கிடையாது. இப்போ மக்களுக்கும் இந்த எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் உட்காரும்போது ஆப்வியஸ்லி இந்த கனெக்ஷன் கட் ஆகும். இங்க யாரெல்லாம் அதை வந்து திரும்ப தூண்ட பாக்குறாங்களோ அவங்கள சிம்பிளா நீங்க திருத்த பாருங்க, திருத்த முடியல ஒதுக்க பாருங்க, இவ்வளவுதான். இந்த டைம்ல எனக்கு இவ்வளவு எடுக்கும் நமக்கு தெரியாது, களத்துல இறங்கும் போது தான் எவ்வளவு ரிப்பல்ஷன் இருக்கும்னு தெரியும். ஸோ அது அட் த ஏர்லியஸ்ட்ன்றதான் புரிதல். இதுக்கு கால வரையறை வந்து 3 மாசம் 6 மாசம் வைக்கக்கூடிய நிலைமையில இருக்கு. எவ்வளவு தூரத்துக்கு இந்த கேன்சர் அரிச்சிருக்குன்னு பார்க்கணும். ஒரு அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்கிட்ட ஒரு பர்சனலா ஒருத்தர் சொன்னது, ஒரு கார்பரேஷன்ல ஒரு வேலை எடுத்தோம்னா இன்னாருக்கு இத்தனை பெர்சன்டேஜ் இவ்வளவு ஒதுக்கணும்னு அஇஅதிமுக ஒரு ஃபார்மட் இருக்கான், திமுக ஒரு ஃபார்மட் இருக்கான். அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னது என்னன்னா, இந்த அதிமுகலாவது எக்ஸ்ட்ரா 10% வச்சு வாங்கிட்டு வேலையை கெடுக்காதுன்னு சொல்லுவாங்க, இவங்க வந்து போடுற கோட்ல பாதி வாங்கிக்கிறாங்க, வேலையும் தரம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு சார் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஒருத்தர் சொன்னார் ஒரு கான்ட்ராக்ட். அப்ப எனக்கு என்ன புரியுதுன்னா, இங்க இடத்துல வந்து நேர்மையா நடக்கிறதுல எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கு, அதை கெடுக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டத்தை மாத்துறதா இங்க வேலை. புதுசா சிஸ்டத்தையே மாத்தி உட்கார வச்சீங்கன்னா பெரிஃபெரி தான் இந்த அதிகாரிகள் ஈஸியா உடைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு அந்த தைரியம், நான் வந்து ஐயா நீங்க 100 ரூபாய் எடுத்துங்க நான் 10 ரூபாய் எடுத்துக்கிறேன்றதா அவங்க ப்ரொபோசலாவே இருக்கும். எனக்கு 100 ரூபாய் வேணா, நான் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்
100% தெளிவா இருந்தாருன்னா அந்த 10 ரூபா சரி, அந்த 110 ரூபா சரி கொல்ல போகாது. அது நடக்கும் பாருங்க. வாட்ச் இன் ஆக்ட். இப்ப நிறைய விஷயங்கள் பேசப்படுது அந்த மேடையில. குறிப்பாக இந்த ஓட்டு கணக்கீடு அப்படின்ற ஒரு விஷயங்கள் பேசும்போது கிட்டத்தட்ட 2 கோடி வாக்குகள் இருக்கு அப்படின்றது. அது ஊர்ஜிதமா இதெல்லாமே வரும். வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்றத எந்த அடிப்படையில அது திரும்ப திரும்ப தாவேகா சொல்லிக்கிட்டே இருக்கு? இல்ல, வி ஆர் வொர்க்கிங். களத்துல இருக்கோம் நாங்க. நாங்க வந்து 234 தொகுதியும் ரொம்ப க்ளோஸா, ரொம்ப டைட்டா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து எம்பரிக்கல் டேட்டா பேஸ் பண்ணி தான் பேசிட்டு இருக்கோம். டேட்டா இல்லாம நாங்க சும்மா எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லல. இது சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ஏசிஎம்ல உட்காந்துட்டு சர்வே பண்ணுவாங்க. அப்படி இல்ல. இங்க ஒரு பெரிய டீம் வந்து களத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் தாவேகா. சோ எங்களுக்கு டேட்டா ரொம்ப கிளியரா இருக்கு. மல்டிபிள் சர்வேஸ் எடுத்து பார்க்குறோம். எங்களுக்கு அந்த டேட்டா வந்து அப்படியே ரீட்ரேட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல எதுவும் கிளரிக்கல் எரர் இருக்கிற மாதிரி கூட வாய்ப்பு இருக்கிற மாதிரி கூட தெரியல. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கன்விக்ஷன் வந்து மக்கள் மனதில் வந்து அடிப்படையில் அந்த மக்கள் அதை எப்படி காயின் பண்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். இத்தனை நாள் இந்த திமுக அஇஅதிமுக தவிர வேற மாற்றம் இல்லாம இருந்தது. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பாயிண்ட் 1. ரெண்டாவது, விஜய் அண்ணா டு பி பர்டிகுலர் எங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும். அண்ணனா, தம்பியா, மகனா. அப்போ எங்களுக்கு அவர் மேல ஒரு ஹோப் இருக்கு. அவர் வரணும். ஏன் தாவேக்கான்ற கேள்வி முன்வைக்கும் போது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஒய் நாட் தாவேக்கான்னு மக்கள் கேட்கறாங்க. இவங்களுக்கு தான் போட்டுட்டோமே, பார்த்துட்டோமே, இவங்களால என்ன முடியும்னு தெரியுமே. அப்ப அவருக்கு அந்த வாய்ப்புக்கு, அவருக்கு அந்த உரிமை இருக்கானா? உரிமை இருக்கு. அவர்கிட்ட கொடுப்போம். அவர் என்ன பண்றாருன்னு பாப்போம்னு கேக்குறாங்க. அவர் இதை பண்ணிடுவாரு நம்புற ஒரு சாரார் இளைஞர்கள் இருந்தாலும் பெரியவங்க சொல்றாங்க, என்ன பண்ணுவாருன்னு பாப்போமே, வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும். இவங்களுக்கே வாய்ப்பு கொடுத்து அவரை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, கொடுப்போம்னு சொல்றாங்க. சோ இந்த கன்விக்ஷன் கிரவுண்ட்ல ரொம்ப அழகா டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு. சிம்பிளா சொல்றேன், ஒரு திமுக காரர் சொன்னது, வடசென்னையை சேர்ந்த ஒருத்தர், பொதுமக்கள் தாவேக்காக்கு வாக்களிக்க போறாங்க. கட்சிக்காரர்களும் தாவேக்காக்கே, ஐ மீன் திமுக அதிமுக சேர்ந்த கட்சிக்காரர்களும் தாவேக்காக்கு போயிடாம பாத்துக்கங்க. அவங்க வீட்டுல இருக்க ஓட்ட பத்திரமா பாத்துக்கங்க. ஒரு திமுக காரர் பேசின வார்த்தை. அப்ப அந்த இடத்துல ஒரு கன்வர்ஷன் இருக்கா? மக்கள் பெருசா எதிர்பார்க்கறாங்களா? எதிர்பார்க்கறாங்க. அப்ப அத வாக்கு சதவீதமா கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது இந்த நம்பர் நமக்கு கிடைக்கிறது உண்மைதான். 2 கோடி வீடுகள் இருந்தா, 2 கோடி ரேஷன் கார்டுகள் இருந்தா, ஒவ்வொரு வீட்லயும் ஒருவர், டு பி பிரிசைஸ், தாய்மார்கள் அண்ணன் விஜய் தேர்ந்தெடுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இதுதான் கள நிலவரம். இதை தாண்டி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், யங் ஓட்டர்ஸ், ஸ்விங் ஓட்டர்ஸ், ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டர்ஸ், இதெல்லாம் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நல்ல நம்பர்ஸ் தெரியும். ஸோ இப்படி நீங்க ஒரு கால்குலேஷன் சொல்றீங்க, கிரவுண்ட் லெவல்ல இதுதான் வந்து ஒரு ஃபீலா இருக்கு அப்படின்னா, அரசியல்ல ரொம்ப ஆழமா பயணப்படுறவங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கணும் இல்லையா? இப்போ எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தாவேக்கால சேர்றதா இருந்தது. ஆனா அவர் வேற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த செங்கோட்டையன் அவர்கள் பேசுறாரு. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வருவாரா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. அதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் சொல்லும்போது, கிரவுண்ட் லெவல்லயே இதை உணர்ந்திருக்காங்க அப்படிங்கும்போது, எப்படி இவ்வளவு தூரம் அரசியல்ல களமாடக்கூடியவர்கள் டக்குன்னு வேண்டாம் தாவேக்கா அப்படின்னு நிராகரிக்கிறாங்களா, இல்ல ஒரு தயக்கத்துல ஸ்கிப் பண்றாங்கன்றது எப்படி புரிஞ்சு? இல்ல, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இட் இஸ் நாட் ஓவர் இட். இதை முதல்ல நான் டிக்ளேர் பண்றேன். நீங்க சொல்லக்கூடிய அலையன்ஸ் டாக்ஸ் ஆர் நாட் ஓவர் இட். கமா தான். தேர் இஸ் நோ ஃபுல் ஸ்டாப். பட் எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆகுது. ஃபைன். நீங்க அதுக்கு முதல் ப்ரூஃப் எடுத்தீங்கன்னா 2011 பாத்துக்கங்க. நாமினேஷனுக்கும் வித்ட்ராலுக்கும் நடுவுல என்னென்ன மேஜிக் நடந்ததுன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. மக்களுக்கு அந்த டைம் போதுமா இருந்தது. மக்களால் அந்த டைம்ல அதை கிரகிச்சுக்க முடிஞ்சது. அது ஒரு படிப்பனை 15 வருஷத்துக்கு நடந்த ஒரு கதை. அதுக்கு அடுத்த படிப்பனை தனியா நின்னாலும் 16ல நடந்த வரலாறு. தனியா நின்னாலும் இங்க ஜெயிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனா 1977 இதே கதை தான். 4 முனை போட்டி. இன்னைக்கு 4 முனை போட்டி. அன்னைக்கு வந்து ஆண்டுகிட்டு இருந்த திமுக, இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்க திமுக. அன்னைக்கு ஆட்சியை இழந்த ஆன்டிங்க பெரிய கட்சியா இருந்த ஒரு காங்கிரஸ், இன்னைக்கு அதே மாதிரி ஒரு கட்சி. ஜூனியர் பார்ட்னர் ஒரு கட்சி ஜனதா, இன்னைக்கு அதே மாதிரி ஒரு பார்ட்னர். இப்படி 4 முனை போட்டியா இருக்கும்போது என்ன சொன்னாங்க, கூட்டணி எங்க, எப்படி ஜெயிப்பார் எம்ஜிஆர் அவர்கள், எப்படி மக்கள் அதை எடுத்துப்பாங்க, கேள்வி பதில் வரலாறு, ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. சோ அதே மாதிரி ஒரு விஷயம் இங்க திரும்ப ரெப்ளிகேட் ஆகாதான்னு கேட்டா 200% வாய்ப்பு. இதை தவிர கூட்டணிகளுக்காக நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்களா? கண்டிப்பா அதையும் எதிர்பார்க்கறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அடிக்கோடிட்டு சொல்ல வேண்டிய ஒரு கடைசி முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கட்சிகள்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அந்த உயர்மட்ட நிர்வாகிகளுக்கு அழுத்தமோ தயக்கமோ வேற. எனக்கு என்னதான் வந்து கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியாத மாதிரி நீங்க எனக்கு நெருக்கடி கொடுத்தாலும், நீங்க எனக்கு அண்ணன்றது மாறாது. அது மாதிரி உங்க மேல 1000 ஊழல் குற்றச்சாட்டு வந்தாலும், ஒரு 30 வருஷமா அவர் கூட பழகிட்டோம், அவரால் நமக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கும்னு நினைக்கக்கூடிய யாரோ ஒரு தலைவர் ஏதோ ஒரு கட்சி மேல இருந்தா, அவருடைய பர்சனல் பெனிஃபிட்டுக்காக அவர் அந்த இடத்துல அதை விட்டு கொடுக்க முடியாம உட்கார்ந்து இருக்கலாமே. அப்படி இருந்தால் அந்த முடிவுகளை அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாமே. இது நீங்க யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லல, பொருத்தி பாருங்க, எங்க வேணா பொருந்தும். ஆனா அந்த களத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ மக்களோ அந்த கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த கட்சியோட கோர் ஓட்டர்ஸோ அதே சிந்தனையில் இருப்பாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? எந்த கூட்டணி கட்சிக்காரங்களும் என்ன இழிவா நடத்தினாரு இந்த கூட்டணி தலைவர் யோசிக்க மாட்டாங்க. அப்ப அந்த யோசனை எல்லாம் வாக்கா மாறாதா? தலைவருக்கு 1 கோடி ஓட்டு, தொண்டருக்கு ஓட்டு இல்லையா என்ன? எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தானே. அப்ப அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் களத்துல பெர்சன்டேஜா காட்டப்படுது. இதை கடைசி வரைக்கும் தள்ளுவாங்க, நெருக்கடி கொடுப்பாங்க, ஒன்னு சேர விடாம பாத்துக்குவாங்கன்றதுக்கு தான் 77 ஒரு வரலாற்று ரிச்சுவர்டா இருக்கு. அப்ப நீங்க இதெல்லாத்தையும் ஒரு நேர்கோட்டில் அடிக்கி பாருங்க, இன்னைக்கு நடக்கிறது என்ன புரியும். நத்திங் இஸ் நியூ, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்ஸ் ஓன் செல்ஃப். அதான் நடந்துட்டு. பட் இப்போ டிஎம்கேலயோ அதிமுகலயோ வந்து நிறைய பேர் இணையறாங்க அப்படிங்கும்போது அவங்களும் அந்த பல்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தானே
1000 பேர் 10,000 பேர் எல்லாம் நாங்க சேர்ந்து இணைகிறோம் அப்படின்றாங்க. அப்போ ஓகே, இன்னும் பேட்டில் அப்படின்றது வந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்றது தான் தமிழ்நாட்டினுடைய நிலவரம்ன்றது தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதை தான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு பார்ட்டியோ, அந்த பார்ட்டியோட இருக்கக்கூடிய ஹை லெவல் கேடர்ஸோ, இல்ல அவங்களுக்கு ஒத்துழைச்சு இருக்கக்கூடிய மீடியாவோ செட் பண்ணக்கூடிய ஒரு நரேட்டிவ் தான் நீங்க பாக்குறீங்க. இதுதான் த விசிபிள் விபியர். இதை தான் நம்ம பார்க்க முடியுது. ஆனா அதுக்கு மேல ஒரு இன்விசிபிள் ஸ்பெக்ட்ரம் இருக்கு, அதுக்கு கீழே ஒரு இன்விசிபிள் ஸ்பெக்ட்ரம் இருக்கு. அந்த இன்விசிபிள் ஸ்பெக்ட்ரமா தான் நான் மக்களை பார்க்கறேன். நம்மளால 6 கோடி வாக்காளர்களை பேசிட முடியுமா? அந்த 6 கோடி வாக்காளர்களோட எண்ணத்தை தான் வந்து ஊடகங்களோ அரசியல் கட்சி தலைவர்களோ பிரதிபலிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த பிரதிபலிப்பு நீங்க எலெக்ஷன்ல தான் பார்க்க போறீங்க. ஆனா இவங்க பேசுறது தான் வந்து அரியணை ஏறுது. ஏழை சொல் அரியணை ஏறல, பட் அவங்க யாரை சொல்றாங்களோ அவங்க தான் அரியணை ஏறுவாங்க. இந்த கேப் ஒன்னு இருக்கு. தட் இஸ் வாட் இஸ் கால்ட் as an agenda driven media narrative. அதுக்கு நம்ம ஃபாலோ ஆக மாட்டோம். மக்கள் அதை எடுத்துக்க மாட்டாங்க. மக்கள் எப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. they will do it in action. we have to wait and watch in action. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். நானில என்ன நடக்குது தெரிந்து கொள்ள உடனே கால் பண்ணுங்க. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.